என்ன முழுக்கிறீங்க? பூஜை பண்ண உனக்கு இன்னும் இஷ்டம் இல்லையா ஐஸ்வர்யா? இல்ல வேற ஏதாவது பிளான் வச்சிருக்கியா? நாங்க கோயிலுக்கு போலாம் அங்கிள். கோயிலுக்கு போனதா ஆண்டி கிட்ட போய் சொல்லிட்டோம். பொய் சொன்னீங்களா? அகிலா கிட்ட எதுக்காக பொய் சொல்லணும்? அது நாங்க கார்ல வந்துட்டு இருக்கும்போது சின்னதா எங்களுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அங்கிள். அகிலா பயந்த மாதிரி தான் நடந்திருக்கு. நல்ல வேளை ஆக்சிடென்ட் விஷயத்த நீங்க அகிலா கிட்ட சொல்லாம மறைச்சது ரொம்ப நல்லது. அகிலா மறுபடியும் கால் பண்றதுக்கு முன்னாடி பூஜையை ஆரம்பிச்சிருவோம். இல்லனா கிளம்பி வந்தாலும் வந்துருவா. வாங்க ஐயரை பார்த்து பூஜையை ஆரம்பிச்சிடலாம். சரிப்பா பாய். சாமி பூஜை ஆரம்பிச்சிடலாமா? நீங்க லேட்டா வந்துட்டேள். முதல்ல குறிச்சு கொடுத்தா நல்ல நேரம் முடிய போறது. அதனால பூஜை இப்ப ஆரம்பிக்க வேண்டாம். அடுத்த நல்ல நேரத்துல 10 மணிக்கு மேல ஸ்டார்ட் பண்ணலாமே. இப்ப என்ன பண்றதுப்பா? 10 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். வேற என்ன பண்றது? ஐஸ்வர்யா, பார்வதி எங்க? ஒரு நிமிஷம் வாங்க அங்கிள், சொல்றேன். மாமா, பார்வதி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன் பார்வதி. நீ நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். கடவுள் உன்னை எப்படி இங்க கொண்டு வந்து சேர்த்திருக்கான் பாத்தியா? நீ இங்க வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்வதி. ஆமா, பூஜையை ஆரம்பிக்கலையா ஐஸ்வர்யம்மா? இல்ல பார்வதி, முதல்ல குறிச்சு கொடுத்த நல்ல நேரம் முடிய போதான். அதனால இப்ப பூஜை ஆரம்பிக்க வேண்டாம். அடுத்த நல்ல நேரமா 10 மணிக்கு ஆரம்பிக்கலான்னு ஐயர் சொல்லிட்டாரு. ஓஹோ. என்ன பார்வதி யோசிக்கிற? ஐஸ்வர்யம்மா ஏற்கனவே நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க மாமா. குருஜி சொன்ன மாதிரி இந்த பூஜையை பண்ணாததால பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கே எவ்வளவு தடங்கள் ஏற்பட்டு இருக்கு. எனக்கும் அதை நினைச்சா பயமா தான் இருக்கு. ஆனா ஆண்டி பிடிவாதமா இருக்காங்களே, என்ன பண்றது? பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க வந்த கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. சின்னையாவுக்கும் அடிபட்டுடுச்சு. பூஜை நடந்தா குருஜி சொன்ன மாதிரி குடும்பத்துக்கு கெட்டது நடந்துருச்சுன்னா? அகிலாவை தவிர எங்க எல்லாருக்கும் அந்த பயம் மனசுல இருக்கதான் செய்யுது. ஆனா வேற என்ன பண்றது? நம்ம குடும்பத்துக்கு எந்த கெட்டதும் நடக்க விட மாட்டேன். அதனால இந்த பூஜையை நானே பண்றேன். ரொம்ப சந்தோஷம் பார்வதி. நானே இதை உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா ஆண்டிக்கு பயந்து நீ சம்மதிக்க மாட்டேன்னு நான் அமைதியா இருந்துட்டேன். குருஜி அவ்வளவு தூரம் சொல்லிருக்காரு. அதுவும் இல்லாம நீங்க பூஜையை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே இத்தனை தடங்கள். இதெல்லாம் யோசிச்சுதான் நான் இப்படி ஒரு முடிவுக்கு வந்தேன். அண்ணி, நீங்க எடுத்த முடிவு நல்ல முடிவுதான். அப்பா, நீங்க என்ன சொல்றீங்க? அகிலா வேற இங்க இல்ல, வரப்போறதும் இல்ல. அதனால பார்வதியே பூஜையை செய்யட்டும். நம்ம குடும்பத்துக்காக, நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக அம்மாவுக்கு பிடிக்காத விஷயத்த செய்ய வேண்டிய கட்டாயத்துல நான் இப்ப இருக்கேன். எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல இப்போ. ஐயோ, சீக்கிரம் பண்ணு. பண்றேன். ஐயோ, தெரியாதனமா இவகிட்ட மாட்டிக்கிட்டு. ஐ, நல்லா சுத்துது. வடிவேலு, இல்ல வனஜா, போட்டன தெரியுமா? டயர் சுத்தி விளையாடிட்டு இருக்க, அறிவு இல்ல. சீக்கிரமா பண்ணு. சீக்கிரமா பண்ணு. பண்றேன், அவசரப்படாத. நயன்தாரா போட்டோவை காமிச்சு அம்மான்னு சொல்றியா? என்ன பார்த்தா உனக்கு அவ்வளவு கேனையா தெரியுதுல? இதுல பாட்டு வேற. ஒண்ணு இரு, வேலையை முடிக்கட்டும். உன்ன சீக்கிரம். என்ன அங்க மோளம் தட்டிட்டு இருக்க? சீக்கிரம் ஆகட்டும்.
கட்ட முடியலையே. உடைச்சிடாத. அப்பா ஐயோ முடிஞ்சதா? முடிஞ்சது. மாட்டினியா? அதான் மாட்டிக்கிட்டேனே. எது? மாட்டிட்டேன். பெரிய வாக்கு சொல்றாராம். வா இப்படி. உன்னெல்லாம் நம்ப முடியாது. போற வேகத்துல டயர் கழண்டு சாகத்துக்கு கூட பிளான் பண்ணிருக்க. அப்படி கூட நடக்குமா என்ன? என்ன சொன்ன? வாயிலே குத்துனா? அப்பா குத்துனா? ஐயோ திரும்பிட்டா. அப்புறமா உட்காத முடிக்கிறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒண்ணு முடிக்கிறேன். ஜெயிலுக்கு போய் இவன் திருந்த மாட்டாளே. உனக்கு இருக்கு ஒரு நாள். இவ்வளவு பெரிய செட்டப்ப போட்டு இவ்வளவு சூப்பரா கெட்டப்ப போட்டும் இந்த யமகாதி வனஜா அசால்ட்டா கண்டுபிடிச்சாலே. இதெல்லாம் இந்த மீசையால வந்தது. உடனே ஐஸ்வர்யாக்கு போன் பண்ணுவோம். வடிவேல் அண்ணா கால் பண்றாரு. சித்தி விஷயமா தான் இருக்கும், எடுத்து பேசு. ஹலோ ஐஸ்வர்யா. ஹலோ அண்ணா. நான் எவ்வளவு ட்ரை பண்ணமா, ஆனா அந்த வனஜா அந்த ஐடியாவெல்லாம் தவிடுபடி ஆகிட்டு அங்கதான் வந்துகிட்டு இருக்கா. என்னென்ன சொல்றீங்க? வனஜா ஆண்டி காரை பஞ்சர் பண்ணீங்களா இல்லையா? ஐயோ காரெல்லாம் பஞ்சர் பண்ணிட்டமா, ஆனா அதை கண்டுபிடிச்சு என்ன பஞ்சர் போட வச்சு என் உடம்ப பஞ்சர் ஆக்கிட்டா. என்னென்ன சொல்றீங்க? ஐயோ அதை ஏமா கேக்குற? நீ சொன்ன மாதிரியே காரை பஞ்சர் பண்ணிட்டு மோடி மஸ்தான் வேஷமா இல்ல குடுகுடுப்புக்காரன் வேஷமான்னு தெரியாம ஒரு கெட்டப்ப போட்டு கும்பலெல்லாம் கூட்டிக்கிட்டு ரெடியா இருந்தமா. அப்ப வனஜா அந்த கூட்டத்துல வந்தாளா. வந்ததுக்கு அப்புறம் அகிலாக்கா வீட்டுல நீதான் நம்பர் 1 ஆக போற அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு வழியா இடத்த விட்டு நகராம நிக்க வச்சிட்டு இருந்தமா. அந்த நேரம் பார்த்து வனஜாக்கு திடீர்னு ஒரு கால் வந்துருச்சா. அந்த கால் வந்த உடனே வனஜா ஒரே டென்ஷன் ஆயிட்டா. அப்புறம் நான் கிளம்புறேன்னு கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன், அவளை போடாம நிக்க வைக்கிறதுக்காக எவ்வளவு ட்ரை பண்ணமா. அப்படி இருந்து என்னால நிக்க வைக்க முடியல. அந்த நேரம் பார்த்து என் மீச வேற கழட்டி கீழே வந்துருச்சா. காரியமே கெட்டு போச்சு. சரி பரவாயில்ல இருக்கட்டும். ஐஸ்வர்யா நீ பயப்படாம இரு. வனஜா கண்ணுல பார்வதி படாம பாத்துக்க. நான் அங்கதான் கிளம்பி வந்துட்டு இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். சரிங்க, நான் பாத்துக்கிறேன். வரேன். வனஜா என்னாச்சு ஐசு? வனஜா ஆண்டி கிளம்பி வந்துட்டு இருக்காங்களாம். வடிவேல் அண்ணனால தடுத்து நிறுத்த முடியலையா? சித்தி வரும்போது அண்ணி இங்க இருந்தா உடனே அம்மாக்கு போன் பண்ணி சொல்லிருவாங்களே. இப்ப என்ன பண்றது? வனஜா ஆண்டி கண்ணுல பார்வதி படவே கூடாது. அதனால பார்வதிய உடனே இங்க இருந்து அனுப்பி வச்சிடலாம். பார்வதி, வனஜா ஆண்டி இங்க வர்றதுக்குள்ள நீ கிளம்பிடு. முடியாது ஐஸ்வர்யம்மா. நான் இருந்து பூமி பூஜை பண்ணிட்டு தான் கிளம்பி போவேன். நீ பூஜை பண்றதுல எங்களுக்கும் சந்தோஷம் தான் பார்வதி. அதனாலதான் நீ வரமாட்டேன்னு சொன்னப்ப கூட நானும் அருணும் வற்புறுத்தி உன்னை கூட்டிட்டு வந்தோம். அண்ணி அப்ப இருந்த நிலைமை வேற, இப்ப இருக்கிற நிலைமை வேற. சித்தி வந்து உங்களை பார்த்துட்டா என்ன நடக்குன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவங்க உங்களை திட்டி அவமானப்படுத்த பார்ப்பாங்க. அதனால இங்கிருந்து உடனே புறப்படுறதா ரொம்ப நல்லது. வனஜா அம்மா என்ன திட்டுறதோ இல்ல அவமானப்படுத்துறதோ எனக்கு ஒண்ணு புதுசு இல்ல சின்னையா. நீங்க அதை நினைச்சு கவலைப்பட வேண்டாம். எந்த காரணத்து கொண்டும் நம்ம குடும்பத்துக்கு கெட்டது நடந்துடக்கூடாது. அதுக்கு நான் விடவும் மாட்டேன். நான் இருந்து பூஜை பண்றேன். பார்வதி பூஜை பண்றதா எனக்கும் சரின்னு படுது. நம்ம எல்லாரும் அதுக்கு தானே ஆசைப்பட்டோம். அப்பா அது கரெக்ட் தான்ப்பா. ஆனா இப்ப சித்தி வந்துகிட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன பண்றது? யோசிப்போம். ஏதாவது செஞ்சு வனஜாவை வரவிடாம தடுக்க முடியுமான்னு பாப்போம். அப்படி இல்லனா வனஜா கண்ல மண்ணை தூவிட்டு பார்வதிய பூஜை பண்ண வைக்க ஏதாவது வழி இருக்கான்னு யோசிப்போம். நீங்க சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. அந்த ஹோட்டல்காரிக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா இந்த மூத்த மருமகளை வச்சு பூமி பூஜை பண்றதுக்கு பிளான் பண்ணிருப்பா.
அவள திமிரு இருக்குடி உங்களுக்கு இருக்கு. கரெக்ட். இவ எதுக்கு கால் பண்றா? 24 மணி நேரமும் போனும் கையுமா இருப்பா. நான் போன் பண்ண மட்டும் எடுக்க மாட்டான். அவ்வளவு அலட்சியம் இருக்குடி உனக்கும் இருக்கு. அதான் இதெல்லாம் பண்றேன். இந்த வனஜாக்கு வேற வேலையே இல்லையா? அகிலா போனை எடு. ஒரு முக்கியமான விஷயம். என் உசுர வாங்குற. அவ எடுக்க மாட்டா. அவளுக்கு நான் விட்டாதானே. என்ன அக்கா, தொந்தரவு பண்ணதுக்கு மன்னிச்சுக்கோங்க அக்கா. நீங்க அங்க வீட்ல இருந்தாலும் உங்க மனசு பூரா பூஜை பண்ற இடத்துலயே தான் இருக்கும்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்க பூஜை பண்ற இடத்துக்கு வந்தீங்கன்னா உங்களை கட்டாயப்படுத்தி பூஜையை பண்ண வச்சிருவாங்கன்னு தானே நீங்க வரல. ஆனா நீங்க இப்ப வரலாம்க்கா. ஐஸ்வர்யா பூஜை ஆரம்பிச்சுட்டா. அக்கா நீங்க உடனே கிளம்பி வாங்கக்கா. அக்கா என்னதான் குருஜி சொன்ன நல்ல நேரத்துல பூஜைலாம் பண்ணாலும் அவங்க 2 பேருக்கும் உங்க ஆசீர்வாதம் வேணும்லக்கா. நீங்க வந்து நின்னு மனசார வாழ்த்துனாதான் அருண் ஐஸ்வர்யாவும் நல்லா இருப்பாங்க. அதுக்காக வச்சும் நீங்க இங்க வரணும்க்கா. ப்ளீஸ். இவ வேற. அகிலா, நான் இவ்ளோ பேசினதுக்கும் நீ ஒண்ணுமே சொல்லாம போனை கட் பண்றன்னா கிளம்பி வர போறேன்னு தானே அர்த்தம். வா செல்லம், வா 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 வா. உனக்காக தான் வெயிட்டிங். ஹோட்டலு பார்வதிய கூட்டிட்டு வந்து மறைச்சு வச்சா பூஜை பண்ண போற. இரு, வர்ற உன் மாமியாரு கூண்டோட மாட்ட போறீங்க. அவ்வளோ சீக்கிரம் உங்க எல்லாரையும் சந்தோஷமா இருக்க விட்டுருவேனா நானு? சந்தோஷமா இருக்கணும். வனஜா மட்டும்தான் சந்தோஷமா இருக்கணும். இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரி. ஐயோ, நடக்க போற காட்சியை நினைச்சா என் மனசு குதூகலமா இருக்கு. போன்ல யார் ஐசு? ஏன் டென்ஷனா இருக்க? ஆண்டி கால் பண்றாங்க. கால் அட்டன் பண்ணி பேச ஐஸ்வர்யா, இல்லன்னா அகிலாவுக்கு சந்தேகம் வந்துடும். ஹலோ ஆண்டி. ஐஸ்வர்யா, ஏன் போன் எடுக்க இவ்ளோ நேரம்? அது வந்து ஆண்டி, பூஜை எப்படி போயிட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்குல்ல? அது வந்து ஆண்டி, இன்னும் பூஜை ஆரம்பிக்கவே இல்ல. பூஜை ஆரம்பிக்கவே இல்லையா? அப்புறம் இவ்ளோ நேரம் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? கோயிலுக்கு போயிட்டு வந்ததுல ஐயர் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாரு. அதனால அடுத்த நல்ல நேரத்துல பூஜையை வச்சுக்கலான்னு எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் ஆண்டி. இதுக்கு தான் நான் அப்பவே சொன்னேன். பூஜையை முடிச்சிட்டு கோவிலுக்கு போயிருக்கலாம்ல. எது சொன்னாலும் நீங்க சரியா செய்யவே மாட்டீங்களா? இல்ல ஆண்டி. நிறுத்து முதல்ல. நான் உடனே கிளம்பி வரேன். என்ன ஜெய்சு? ஆண்டி உடனே கிளம்பி இங்க வராங்களாம்.
சித்தி வந்தா கூட எப்படியாவது அண்ணியை பூஜை பண்ண வச்சிடலாம். ஆனா இப்ப அம்மாவும் புறப்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப என்ன பண்றது? ஆண்டி இப்படி திடீர்னு கிளம்பி வருவாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ? பார்வதி பூஜை பண்ணதான் குடும்பத்துக்கு நல்லது. ஆனா இப்ப அதுக்கான சூழ்நிலை இல்ல. அகிலா வந்துட்டா நிச்சயமா அதுக்கும் வாய்ப்பு இல்ல. இந்த இக்கட்டான சூழ்நிலையை சமாளிக்க ஒரே ஒரு வழிதான் இருக்கு. அது என்ன வழி மாமா? சீக்கிரமா சொல்லுங்க. குருஜி கிட்ட போய் இதுக்கு ஏதாவது மாற்று வழி இருக்கான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதை செய்யறத தவிர வேற வழியே இல்ல. நீங்க சொல்றது எனக்கு சரிதான் பாப்படுது. அண்ணி, நீங்க இப்பவே போய் குருஜியை பார்த்து இங்க இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்லி வேற ஏதாவது மாற்று வழி இருக்கான்னு கேட்டு அதை செய்ய முடியுமான்னு பாருங்க அண்ணி. எனக்கும் அருண் சொல்றதுதான் சரின்னு தோணுது. ஆண்டி வந்துட்டா உன்னால பூஜை பண்ண முடியாது. நீ குருஜியை பார்த்து பேசுறதுதான் நல்லது. நீ உடனே புறப்படு பார்வதி. யோசிக்கிறதுக்குலாம் நேரம் இல்ல பார்வதி. அகிலாவும் வனஜாவும் வந்துகிட்டு இருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ள நீ இங்க இருந்து புறப்பட்டு போய் குருஜியை பார்த்து பேசு. ஆமா அண்ணி. சரிங்க மாமா, நான் உடனே போய் குருஜியை பார்த்து பேசுறேன். முனுசாமி சார், இங்க வாங்க. அண்ணியை கோயில டிராப் பண்ணிருங்க. ஓகே சார். அண்ணி போயிட்டு வாங்க. எப்படியோ அண்ணி அனுப்பிச்சு வச்சாச்சு. அப்பாடா. பார்வதி எங்க? இப்பதான் மேம் கார்ல ஏறி போறாங்க. எப்படி சொல்ற பார். ஏதாவது செஞ்சு அவளை தடுத்துருக்கலாம்ல. எந்த பக்கமா போனா தெரியுமா? அது தெரியல மேடம். அவங்க 4 பேரும் ஏதோ டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்வதி மேடத்தை கார்ல ஏத்தி அனுப்பிட்டாங்க. அவங்க என்ன பேசினாங்கன்னு ஒட்டு கேட்க மாட்டியா? அவங்க ஏதாவது பிளான் பண்ணி எங்க அனுப்பி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. உன்ன வச்சுக்கிறேன். இவ்வளவு தூரம் பிளான் பண்ணி வேஸ்டா போச்சே. சரி, கார் எந்த பக்கமா போச்சு? இந்த பக்கம் தான் மேம் போச்சு. எங்க போனான்னு தெரியலையே. இப்போ என்ன பண்றது? வனஜா ஆண்டி அந்த நர்ஸ் கிட்ட பார்வதி பத்தி தான் விசாரிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். விசாரிக்கட்டும் பாத்துக்கலாம்.